Good morning, students. So, we are seeing the lesson, Unit 1, that is heat, in, in two classes. In previous two classes, we learned some topics from this lesson. They are sources of heat, hot and cold objects, then, then temperature, then heat and temperature difference, then some activity. After that, we learned some more activity based on heat and the temperature, then flow of heat, and what is thermal equilibrium and all. We learned in our previous classes. So today we are going to see thermal expansion. What is meant by thermal expansion? Expansion in solids. If we heat any substance, it will expand. Okay. Cool பண்ணும்போது contract ஆகும். Okay. But listen, Sam is trying to open a tight jar. Sam வந்து ஒரு tight jar ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறான். But he can't open that. He asked his uncle to help. So he asked his uncle to help him to open that tight jar. His uncle says, pour some water on the lid of the jar. Jar oda lidல you pour some water அப்படினு சொல்றாரு. கொஞ்சம் தண்ணி ஊத்து அப்படினு. Sam does so and tries to open it now. So Sam அவங்க uncle சொன்னபடி ட்ரை பண்ணி பார்த்தா, wow, the jar is opened easily. அந்த tight jar he can't able to open. Then he asked his uncle how to open the lid, how to open the tight jar. His uncle gave a clue that pour some water, கொஞ்சம் போல அந்த lid அந்த tight jar மேல hot water ஊத்த சொல்றாரு. So ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த jar என்ன செஞ்சிச்சு? open ஆயிடுச்சு. Do you have such experience? How do you open a tight closed cap of the pen, which could not be opened by you normally? Most substance expand when heated. Yeah, நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட், அங்கே உள்ள ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இடையில உள்ள என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் வைப்ரேஷன் இல்லை லைட்டாக அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வைப்ரேட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆயிரும் நம்ம ஹீட் பண்ணும்போது. இந்த எக்ஸ்பேன்ஷன்னால தான் நீ ஹாட் வாட்டர்ன்றப்போ அதுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதை அந்த ஜாரோட மூடியில் ஊற்றுறோனே அந்த மூடி கொஞ்சம் விரிவடைஞ்சிருச்சு. ஸோ நம்மளால அந்த ஜார் என்ன செஞ்சிச்சு? ஓப்பன் பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகே, தென் இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ன இருக்கு? ஒரு டின் கேன் இருக்கு. அதை ஹேமர் பண்ண சொல்றாங்க. ஒரு ஆணி வச்சு அரைய சொல்றாங்க. அரைஞ்சிட்டு இப்ப அந்த எடுத்துருவோம். சரியா? Put it again to make sure that the hole is large enough for the nail. Then holding the nail with a pair of pliers, scissors or forceps, heat the nail over a candle in hot water or over the stove. Try to put into the hole in the can. You will see that now it is hard to put the nail into the hole. Heat expands solids. The molecule in the solid move faster, spread apart and occupy more space. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேன் இருக்கு. இந்த கேன்ல ஒரு அயன் நெயில் வச்சு நல்லா டைட்டா ஓட்டை போட்டுக்கணும். சரியா? ஓட்டை போட்டாச்சு. திரும்ப இந்த ஆணியை உள்ள ஓட்டைக்குள்ள விட்டு பார்க்குற உன்னால விட்டு எடுக்க முடியுது. இப்போ யூ ஆர் கோயிங் டு ஹீட் திஸ் அயன் நெயில். இந்த அயன் நெயிலை இப்போ நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் கேண்டில் வச்சோ இல்லை ஹாட் வாட்டர்னாலையோ இல்லை ஸ்டவ்லையோ நீ ஹீட் பண்ணு. இப்போ ஆஃப்டர் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த அயன் நெயில் எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஏன்னா அயன் நெயிலுக்குள்ள இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா டைட்டா பேக் ஆயிருது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வைப்ரேட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அந்த வைப்ரேஷன்னால இந்த அயன் நெயில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிரும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் இதெல்லாம் நடக்குது உள்ள.
ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இப்போ அந்த ஓட்டைக்குள்ள அந்த எண்ணெயில விட்டு பாரு, இட் கேனாட் கோ இன்சைட் தி அந்த டின். ஓகே, ஸோ அப்போ திஸ் ஸ்மால் ஆக்டிவிட்டி மூலமா நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த ஸ்மால் ஆக்டிவிட்டி மூலமா ஹீட் பண்ணா சாலிட் சப்ஸ்டன்ஸ் என்ன செய்தான், எக்ஸ்பேண்ட்ஸ். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு பாரு, உள்ள போயிடும். காரணம் என்னன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆணியை நம்மளால கையிலே தொட முடியும், ஏன்னா அதுல உள்ள ஹீட் எல்லாம் சரௌண்டிங்ஸ்க்கு போயிடும். சரியா, அப்புறம் விட்ட அப்படின்னா உள்ள போயிடும். அப்ப கான்ட்ராக்ட் ஆன் கூலிங், கூலான கான்ட்ராக்ட் ஆயிரும், சுருங்கிடும். ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நம்ம தான் போட்டோம் அந்த டின்ன அயன்ல ஓட்ட போட்டோம், உள்ள போய் தான் வந்துச்சு. ஒன்ஸ் வி ஹீட் பண்ணோம்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன்னால உள்ள போகல. கொஞ்ச நேரம் கழிச்சு அது கூல் ஆகட்டுமே, கூல் ஆனோடனே விட்டு பாரு போகும். அப்ப கூல் ஆகும்போது கான்ட்ராக்ட் சுருங்கி போயிருது. ஓகே, அதுதான் இங்க சொல்லிட்டாங்க. ஸோ கான்ட்ராக்ட் வென் கூல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்குது லென்த்லயோ இல்ல ஏரியாலயோ இல்ல வால்யூம்லயோ, மேபி கான்ட்ராக்ஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஒன்று அதிகமாகும் இல்ல குறையும். இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு டெம்பரேச்சர் சேஞ்ச். அது எதனால நடக்குதுன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச்னால தான். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா எக்ஸ்பான்ஷன் நடக்கும், டெம்பரேச்சர் குறைய குறைய கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்டு. ஒரு சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது எப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது. ஸோ தட் டைப் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் தி தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். சாலிடுக்கு பார்த்தா அப்படின்னா டெஃபினேட் ஷேப் இருக்கும், ஏன்னா அங்கே ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். சரியா, அதனால தான் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு டெஃபினேட் ஷேப் இருக்கு. இப்போ சாலிடை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், எல்லா சைட்லயும் எக்ஸ்பேண்ட் ஆகும், லென்த் வைஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஏரியா வைஸ், வால்யூம் வைஸ், எல்லா சைடும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ அப்போ லென்த்ல எக்ஸ்பேண்ட் ஆனா தட் இஸ் கால்ட் அஸ் லீனியர் எக்ஸ்பான்ஷன், அண்ட் த எக்ஸ்பான்ஷன் இன் வால்யூம் இஸ் கால்டு கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆனா தட் எக்ஸ்பான்ஷன் இஸ் கால்டு லீனியர் எக்ஸ்பான்ஷன். அதே இது நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா that is called as cubical expansion. Okay, so expansionனால என்னது, விரிவடைதல். ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஹீட் பண்ணும்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் அது வந்து விரிவடைஞ்சிச்சு, எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா that is called as thermal expansion. If it expands in length increase ஆனா linear expansion, வால்யூம்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா that is called as cubical expansion. ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்க்க போகிறோம். புல்லக் கார்ட் வீல் ஹீட் பண்ணி தான் இந்த அயன் ரிம்மை உள்ளே வைப்பாங்க. அதனால் அது ஏன்னா ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக ஃபிட் பண்ண முடியும். புல்லக் கார்ட்னா என்னது, புல்லக் கார்ட்னா மாட்டு வண்டியில் உள்ள சக்கரத்தில் பாரு அயன் வீல் வச்சு அயன் ரிம்மை பொருத்திருப்பாங்க. அந்த அயன் ரிம்மை பொருத்துறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணி தான் பொருத்துவாங்க, ஏன்னா அப்படின்னா தான் அது போய் கரெக்டாக ஃபிட் ஆகும். அது மாதிரி ரயில்வே ட்ராக் இடையில பாரு கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. கேப் விடற அப்படின்னா அந்த ட்ராக் எதால மேட் ஆயிருக்கு, சாலிட் அயன் சாலிடால தான் இருக்கு, அயனால தான் மேட் ஆயிருக்கு. அயன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் இல்லையா, ரைட், சாலிடா இருக்குது இல்ல. ஸோ அது வந்து என்ன செய்யும், ஹீட் சன் அதிகமாக, சன்னோட சம்மர் சீசன்ல பார்த்தா அப்படின்னா ஹீட் அதிகமாகும், அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும். தென் நைட் ஆனால் என்ன ஆகிடும், கூல் ஆகும், அப்போ கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது வந்து அந்த கேப்பை நம்ம வச்சா தான் அங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். கேப் இல்லாமல் வச்சோம் அப்படின்னா அங்கே டேமேஜ் ஆயிடும் அந்த வே. ஓகே, ஸோ அதனால தான் இப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன சொல்றது, வேற பார்ப்போம். இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கு, சிம்பிள் ஆக்டிவிட்டி. இங்க பாரு, ஒரு அயன் இந்த இருக்கு பாரு, ஒரு டேக் ஏ மெட்டல் ரிங், ஒரு மெட்டல் ரிங் எடுத்துக்குவோம். மெட்டல் ரிங் எடுத்துக்கிட்டோம், இதுல மெட்டல் பால் இருக்கு. இந்த மெட்டல் பால் உள்ள போய் தான் வெளில வருது. இஃப் யூ ஹீட் த அயன் பாலை ஹீட் பண்ணா என்ன ஆகும், சாலிட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்ப உள்ள போகுமா, போகாது. கொஞ்ச நேரம் கூல் பண்ணிட்டு அப்புறமா வை, உள்ள போயிடும். அதான் சொல்றாங்க, ஹீட் த பால் அண்ட் செக் வெதர் இட் பாசஸ் த்ரூ த ரிங். நோ, பாஸ் ஆகாது. நவ் கூல் டவுன்.
ஹீட் பண்ணதை கூல் பண்ணிட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்ட் த்ரூ. சாலிட் எக்ஸ்பேண்ட் ஹீட் டியூ டு ஹீட். சாலிட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும் ஹீட் பண்ணும்போது. கான்ட்ராக்ட் ஆகும் இல்லை ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் எப்போ கூல் பண்ணும்போது, ஹீட்டை ரிமூவ் பண்ணும்போது. ஓகே, ஸோ நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அதனால இந்த ரிங்குக்குள்ளே போகலை. பட் கூல் பண்ண உடனே அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இட் பாசஸ் த்ரூ த அயன் ரிங். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். தெர்மல் எக்ஸ்பான்ஷனோட யூசஸ் என்ன? ஃபிட்டிங் ஆஃப் த அயன் ரிம் ஆன் த வுடன் வீல், இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. தென் ரிவர்ட்டிங், இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. தென் கிராக்கிங் ஆஃப் அ திக் கிளாஸ் டம்ளர், எலக்ட்ரிக் வயர்ஸ், இது மாதிரி 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா புல்லக் கார்ட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வீல்ஸ் இருக்கும் இல்லை, ஒரு வுடன் வீலும் இருக்கும், ஒரு அயன் ரிம், அதுக்குள்ள அயன் ரிம் வச்சிருப்பாங்க. ஒரு வீல் அயன்ல உருவான ஒரு வீலும் இருக்கும். இந்த வுடன் வீலை விட இந்த அயன் ரிங் இருக்கு பத்தியா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா சம்வாட் ஸ்மாலரா இருக்கும். ஸ்லைட்லி லெஸ் தென், அதோட டயமீட்டர், அதோட சுற்றளவு வந்து பார்த்தோம்னா கம்மியா இருக்கும். சரியா, டயமீட்டர் வந்து கம்மியா இருக்கு. யார் தான் அதிகமா இருக்கும்? அந்த வுடன் வீல் தான் அதிகமான பெருசா இருக்கும். இதோட டயமீட்டர் வந்து கம்மியா இருக்கும். அப்ப இதுக்குள்ள இதை ஃபிட் பண்ண முடியாது. எப்படி ஃபிட் பண்றது? அப்ப இந்த அயன் ரிங்கை ஹீட் பண்ணணுமா? ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வுடன் வீலுக்குள்ள வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா அது ஈஸியா உள்ள போய் அந்த வுடன் வீலுக்குள்ள உட்காந்துக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி போர் சம் வாட்டர். ஓகே, ஸோ இப்போ கூல் பண்ணணும். கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஆயிரும், மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆன அந்த ரிங் வந்து மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆயிரும். அப்போ டைட்டா போய் அந்த வுடன் வீலை பிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு அயன் ரிங்கை இந்த வுடன் வீலுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்றது? வுடன் வீல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. திஸ் அயன் ரிங் வந்து சம்வாட் ஸ்லைட்லி ஸ்மால் டயமீட்டர்ல இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அயன் ரிங்கை யூ ஹாவ் டு ஹீட் பண்ணோம்னா இந்த அயன் ரிங் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள வச்சு ஃபிட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் ஃபிட்டிங் இட் தென் வாட்டர் போர் பண்ணோம் அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஆகும். கூல் ஆனோடனே அப்ப டைட்டா உள்ள போய் இது ஃபிட் ஆயிடும். சரியா? ஸோ இது ஒரு நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனாலையும் கான்ட்ராக்ட் ஆகுறதுனாலையும் நமக்கு இது ஒரு யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னா ரிவர்ட்டிங். ரிவர்ட்டிங்னா அப்படிதான், டூ ஸ்டீல் பிளேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்டீல் பிளேட் இருக்கு. இவங்க 2 பேரையும் ஒட்டணும், இவங்க 2 பேரையும் சேர்க்கணும், ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரிவர்ட்ஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். ரிவர்ட் அப்படின்றது கடையாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல் 2 ஹோல்லையும் கரெக்டா இந்த ஆணியை உள்ள ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? ஹீட் பண்ணி உள்ள ஃபிட் பண்ணி அப்புறம் நம்ம ஹேமர்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆணியை வச்சு அடிக்கணும். அடிக்கும் போது 2 பக்கமும் டைட்டா போய் இந்த 2 ஸ்டீல் பிளேட்ஸையும் ஜாயின் பண்ணிடும். ஓகே, கூல் ஆனோடனே அது கான்ட்ராக்ட் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம ஹீட் பண்ணி வைக்கும் போது உள்ள ஃபிட் ஆகும், அப்புறம் கான்ட்ராக்ட் ஆகி டைட்டா ஃபிட் ஆயிக்கும். ஓகே, அதான் ரிவர்ட்டிங். 2 ஸ்டீல் பிளேட்டை ஒன்னா ஆக்குறது யூசிங் திஸ் ரிவர்ட், கடையாணி யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா கிராக்கிங் ஆஃப் அ திக் கிளாஸ் டம்ளர். கிளாஸ் டம்ளர் பாரு கிராக் ஆயிடும். கிராக்னானது விரிசல் வருது. ஏன்? கிளாஸ் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். கிளாஸ் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹீட் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு அதை வாங்கிக்காது. இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஹாட் லிக்விட் ஒரு இல்ல ஒரு மில்கோ இல்ல தண்ணியோ ஊத்தி இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த டம்ளர் பிகம்ஸ் ஹாட். உள்ள மட்டும் தான் ஹாட்டா இருக்கும். while the outer surface என்ன இருக்காது, ரூம் டெம்பரேச்சர், வெளில என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். ஸோ உள்ள மட்டும்தான் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் ஹாட் ஆகிறதுனால, வெளில நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஈக்குவல், உள்ள நடக்கும் வெளில நடக்காது அப்படின்றதுனால அந்த டம்ளர்ல ஒரு கிராக் ஃபார்ம் ஆகும், விரிசல். நம்ம வீட்டுல பார்த்தோன்னா வால்ல எல்லாம் வெளியில இருந்து பார்த்தா வால்ல வந்து விரிசல் இருக்கும் செவத்துல. அதனால சன்னோட ஹீட் பட்டு வெளியில என்ன ஆகும், எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த வால்ல அந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் நடக்காது. ஸோ அன்ஈக்குவல் எக்ஸ்பான்ஷன், அதனாலதான் வெளியில வந்து அப்படியே ஒரு கிராக் விழுவுது. ஓகே, தென் எலக்ட்ரிக் வயர்ஸ் பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் லூஸா தான் கட்டியிருப்பாங்க. ஏன் அந்த எலக்ட்ரிக் வயர்ஸ் போஸ்ட்ல வந்து லூஸா கட்டியிருக்காங்க அப்படின்னா, நீ பார்த்தா டே டைம்ல பார்த்தனா சன் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், ரைட்? எக்ஸ்பேண்ட் ஆகும். நைட் என்ன ஆகும், இல்லை சம்மர் டேல பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். வின்டர் டேல பார்த்த அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும், டைட் ஆகும். அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லூஸா தான் இந்த கனெக்ஷனை கொடுத்துருக்கணும், அந்த வயர் கனெக்ஷன். இல்லாட்டி அந்து போயிடும்.
எக்ஸ்பான்ஷன் இருக்கும், அப்புறம் என்ன செய்யும், கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ வேகமா அந்து போயிடும். அந்த அந்து போகாம இருக்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா லூஸா வந்துட்டு இந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, வயர்ஸ். தென் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற இந்த கிளாஸ்வேர், இல்லை கிச்சன்ல யூஸ் பண்றது, லேப்ல யூஸ் பண்ற எல்லா கிளாஸ்வேர்ஸும் போரோசிலிகேட் கிளாஸ், பைரெக்ஸ் கிளாஸால தான் மேட் ஆயிருக்கும். ஏன்னா இந்த போரோசிலிகேட் கிளாஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஹீட் நம்ம பண்ணாலும் ஹீட்டான சப்ஸ்டன்ஸை உள்ள ஊற்றினாலும் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ அங்கே கிராக்கிங் இருக்காது. ஓகே, இந்த போரோசிலிகேட் கிளாஸ் என்ன செய்யாது, உள்ள வந்து ஹீட்டால எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ அன்ஈக்குவல் எக்ஸ்பான்ஷன் அங்கே தடுக்கப்படும். சரியா? ஸோ அதனால அங்கே கிராக்கிங் இருக்காது. ஸோ கிளாஸ் போர்ஸ், நம்ம யூஸ் பண்ற கிளாஸ் போர்ஸ் இந்த மாதிரி போரோசிலிகேட் கிளாஸா இருந்தா அந்த கிளாஸ்ல வந்து கிராக்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் uses of thermal expansion. Okay, right. So by this topic this lesson will be over. Okay, so next classes-ல நம்ம next classes-ல next topics பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா அடுத்த லெசன்ல கொஞ்சம் போல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இந்த லெசன், this heat lesson is from physics. Science 1 பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்தது தான் science 1. சரியா? So in this unit physics, that is heat. Now we are going to start the another lesson that is from chemistry, that is unit 3, changes around us. Okay, just ஒரு intro பார்ப்போம். Okay, right. So page number 32. Page number 32, changes around us. Yes, unit 3, changes around us. Here பாரு, ஒரு சீடு போட்டோம், அது வந்துட்டு என்ன செஞ்சிருச்சு, முளைச்சிருச்சு, சாப்ளிங் ஆயிடுச்சு, ஒரு சேஞ்ச். நீ பாரு, இந்த ஃப்ரூட் வந்து காயா இருக்கு, இது பழுத்துருச்சு, ஒரு சேஞ்ச். சன், இது நைட் டைம், சேஞ்ச். ஒரு ராக்கா இருக்குது, ஒரு ஸ்டாச்சுவா மாறிடுச்சு, ஒரு சேஞ்ச். எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் ஆர் சேஞ்ச். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே என்னது, அப்படியே இருக்காது, சேஞ்சஸ் தான், சேஞ்சஸ் நடக்கும். சரியா? ஸோ சேஞ்சஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்ரிடே லைஃப்பில் எல்லா சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ் ஸ்லோ சேஞ்சஸா, ஃபாஸ்ட் சேஞ்சஸா, ரிவர்சிபிள் சேஞ்சா, இர்ரிவர்சிபிள் சேஞ்சா, ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சா, டிசைரபிள் அன்டிசைரபிள் சேஞ்சா, நேச்சுரல் நடக்குதா அந்த சேஞ்ச், இல்லை ஹியூமன் மேடு நம்ம செய்யறதுனால தான் அந்த சேஞ்ச் நடக்குதா, தென் டிஸ்சொல்யூஷன்னா என்ன, சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்னன்னு தான் this lesson-ல we are going to see. Right? Right. So அந்த பிக்சர்ஸ் அப்சர்வ் பண்ணி நம்ம பார்த்துறோம். இது சீடு வந்து கொஞ்ச நாளா சாப்ளிங் முளைச்சிருச்சு. இது டே டைம், அது நைட் டைம். தென் இது ராக்கா இருந்தது, ஸ்டாச்சு சிலையா மாறிடுச்சு. தென் ரா ஃப்ரூட் காயா இருந்தது பழமா மாறிடுச்சு, ரைப் ஃப்ரூட்டா மாறிடுச்சு. ஸோ இதுல எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் அ சேஞ்ச்? சேஞ்ச்னா என்ன? த ப்ராசஸ் இன் விச் சம்திங் பிகம்ஸ் டிஃப்ரெண்ட். ஏதோ ஒன்று எதுலையோ மாறி இருக்கு, முன்னாடி இருந்ததை விட ஏதோ மாற்றம் இருக்கு. அதுல அந்த மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது, அப்சர்வபிளா இருக்கு. முன்னாடி இனிஷியலா இருந்ததுக்கும் இப்ப ஃபைனலா அது மாறினதுக்கும் ஏதோ ஒரு அப்சர்வபிள் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம சேஞ்சுன்னு சொல்லலாம். சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர். சேஞ்சுன்றது நேச்சரோட ஒரு லா. நம்மளோட டெய்லி லைஃப்ல பார்த்தோம்னா we see many changes around us. வெதர் சேஞ்ச் இருக்கு பீரியாடிக்கலி, டெய்லி, சீசன்லி. சீசன் சேஞ்ச் இருக்கு பீரியாடிக்கலி. A paper burns readily while it takes a few days for an iron nail to rust. ஒரு பேப்பர் நம்ம எரிக்கிறோம் வச்சுக்கோ, உடனே அது எரிஞ்சிடும். பட் ஒரு அயன் நெயில் எடுத்து, அயன் நெயிலானது ஆணி, அது எப்போ ரெஸ்ட் ஆகும்? அது ரெஸ்ட் ஆக கொஞ்சம் நாள் ஆகும். நான் பேப்பர் இமீடியட்டா எரிஞ்சிடும் ரெடியா. தென் அது மாதிரி ஒரு மில்கை வந்துட்டு கேர்டா மாறதுக்கு கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிறோம். பட் வெஜிடபிள்ஸ் கெட் சாஃப்டன்ட் இன் a few minutes when cooked. பார்த்தியா? எஸ், மில்க் கேர்டா மாறதுக்கு கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிறோம். பட் வெஜிடபிளை குக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது சாஃப்டா மாறிடும். அப்போ நம்மளை சுற்றி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஒரு சிலது வேகமாக நடக்குது, ஃபாஸ்ட். பேப்பர் உடனே எரிஞ்சிருது. பட் அயன் நெயில் கொஞ்சம் லேட்டாக தான் துருப்பிடிக்கும். மில்க்லேருந்து கேர்டு மாறுறதுக்கு கொஞ்சம் மணி நேரத்தை எடுத்துக்கணும். பட் குக் பண்ணுறது வேகமாக, அதோட ஃபியூ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிடுறோம். ஸோ சம் சேஞ்சஸ் ஆர் ஃபாஸ்ட், சம் சேஞ்சஸ் ஆர் ஸ்லோ அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தீஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா that
what happens during a change? Change நடக்கும்போது என்னெல்லாம் நடக்குது? எஸ், சேஞ்ச் நடக்கும்போது என்னெல்லாம் அங்க வித்தியாசப்படுது அப்படின்னா, ஷேப்ல மாறும், கலர் மாறும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், பொசிஷன் அண்ட் காம்போசிஷன்ல சேஞ்ச் ஆகலாம். So these are all the some changes that takes place during the change. Some changes can be observed. ஒரு சில changes நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். While some are not possible to notice. ஒரு சிலதை நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியாது. Can you list some of the changes that you have observed in our daily life? நம்மள கேக்குறாங்க, ரைட்? உன்னால சொல்ல முடியுமா அப்சர்வபிள் சேஞ்ச் என்னன்னு? நிறைய இருக்கு, ரைட்? ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இங்க பாரு. இஸ் தேர் எனி சேஞ்ச் இன் த சைஸ்? பலூனை மொதல் இப்படி இருந்துச்சு, இப்போ பாரு சைஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ். இஸ் தேர் எனி ஷேப் இன் த சேஞ்ச்? எஸ், ஷேப்பும் மாறிடுச்சு. இஸ் தேர் எனி அதர் சேஞ்ச்? நோ. ரைட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ். சேஞ்சஸை கிளாசிஃபை பண்ணலாம். நம்மளை சுற்றி நிறைய சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். சம் சேஞ்சஸ் குயிக்காக நடக்கும், while others take hours, நிறைய ஹவர்ஸ் ஆகலாம், டேஸ் ஆகலாம், ஈவன் இயர்ஸ் கூட ஆகலாம். சம் சேஞ்சஸ் பார்த்தோன்னா டெம்பரவரியாக இருக்கும், while சம் அதர் சேஞ்சஸ்லாம் பெர்மனண்ட் சேஞ்சஸாக இருக்கும். அந்த சேஞ்சஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கலாம், ஸ்லோவாக நடக்கலாம். அந்த சேஞ்ச் டெம்பரவரியாக இருக்கலாம், இல்லை பெர்மனண்ட்டாக இருக்கலாம். சம் சேஞ்சஸ் மூலமாக நியூ சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும், சம் சேஞ்சஸ் மூலமாக நியூ சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்காது. சம் சேஞ்சஸ் நேச்சுரலாக இருக்கும், ஒரு சில சேஞ்சஸ் நம்ம தான் உருவாக்கணும், ஹியூமன் பீயிங்ஸ். சம் சேஞ்சஸ் ஆர் டிசைரபிளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. பட் சம் சேஞ்சஸ் ஆர் நாட் டிசைரபிள், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. We shall not try to classify changes on the basis of certain similarities and difference. Slow and fast change, reversible and irreversible change. Yes, இதெல்லாம் changes. Physical change and chemical change, desirable and undesirable change, natural and man-made changes. So இந்த மாதிரி சேஞ்சஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், கிளாசிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சில சேஞ்ச் ஸ்லோவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலது ரிவர்சிபிளாக இருக்கும், ஒரு சிலது இர்ரிவர்சிபிளாக இருக்கும். ரிவர்சிபிள்னா லிசன், நம்ம வாட்டரை ஐஸாக மாற்ற முடியும், ஐஸை வாட்டராக மாற்ற முடியும், இது ரிவர்சிபிள். பட் இப்போ மில்க்கு கேர்டாக மாற்றியாச்சு, மறுபடியும் எனக்கு அந்த கேர்டு மறுபடியும் மில்காக மாற முடியுமா? முடியாது. அப்போ அது இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். தென் ஒரு சில சேஞ்ச் ஃபிசிக்கல் சேஞ்சாக இருக்கும், ஒரு சில சேஞ்ச் கெமிக்கல் சேஞ்சாக இருக்கும். ஃபிசிக்கல் சேஞ்ச் அதே மாதிரி தான், வாட்டர் ஐஸாக மாற்ற முடியும், ஐஸை திரும்ப என்ன செய்யும், வேப்பராக மாறும். இப்படி 3 ஸ்டேட்டையும் நம்ம மாற்றலாம், அதெல்லாம் ஃபிசிக்கலாக மாறுது இல்லை. பட் கெமிக்கல் சேஞ்ச் அப்படி கிடையாது. முட்டை எரிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது கரியாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் போயிடும், அதெல்லாம் நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது. அப்போ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் கெமிக்கல் சேஞ்ச் மூலமாக, ரைட்? தென் டிசைரபிள் சேஞ்ச் நமக்கு அது மூலமாக யூஸ் ஆகும். ஒரு காய் பழுக்குது அப்படின்னா நமக்கு அது டிசைரபிள் சேஞ்ச். பட் ஒரு ஃப்ரூட்ஸ் கெட்டு போகுது, அதே இது கெட்டு போயிடுது, இல்லை ஒரு வெஜிடபிள் அழுகிடுது அப்படின்னா அது நமக்கு அன்டிசைரபிள் சேஞ்ச் வரும். நேச்சுரல் அண்ட் மேட் சேஞ்ச், நேச்சுரலாக நடக்குது அப்படின்றது நேச்சுரல் சேஞ்சு இல்லை. மேட்னா நம்ம உருவாக்கணும் அந்த சேஞ்சு, சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த சேஞ்சஸ் we are seeing in our daily life. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாரு. நம்ம குழந்தையா பிறந்தோம், அப்படியே வளர்ந்துட்டே வரும். அப்போ சைல்டு க்ரோயிங், இது எப்படி இருக்கும்? இன்னைக்கு குழந்தையா பிறந்து நாளைக்கே பெரிய ஆளாயிட முடியுமா? நோ. அப்போ இந்த சேஞ்ச் என்ன மாதிரி சேஞ்ச்? ஸ்லோ சேஞ்ச். தென் அயன் ரஸ்ட் ஆகுறது, அதுவும் ஸ்லோ சேஞ்ச் தான். அயன்னா என்னது? இரும்பு துருப்பிடிக்கிறதும் ஸ்லோ சேஞ்ச் தான். தென் வீட்டில் போனோன்னே என்ன செய்யறோம்? லைட்டை போடுறோம், உடனே எரியும், அப்போ அது ஃபாஸ்ட் சேஞ்ச், பல்பு க்ளோயிங். கிராக்கர்ஸ் பற்ற வைப்ப தீபாவளிக்கலாம், அது உடனே வெடிச்சிடும், தட் இஸ் ஃபாஸ்ட் சேஞ்ச். ஓகே, அப்போ ஸ்லோ சேஞ்ச்னா என்ன, ஃபாஸ்ட் சேஞ்ச்னா என்னன்ற ஆக்டிவிட்டி மூலமாக உனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அப்போ ஸ்லோ சேஞ்ச் அப்படின்றது அது அந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கணும். சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். மேபி நிறைய மணி நேரத்தை எடுத்துக்கலாம், நிறைய டேஸ் எடுத்துக்கலாம், நிறைய மந்த் எடுத்துக்கலாம், நிறைய இயர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் டைப் ஆஃப் சேஞ்ச் ஆர் கால்ட் அஸ் ஸ்லோ சேஞ்சஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா growth ஆஃப் நெயில். நம்ம கையில் உள்ள நகம் வளர்றதுக்கு நாளாகும், ஹேர் வளர்றதுக்கு நாளாகும். சேஞ்ச் ஆஃப் சீசன், ஒரு சீசன்ல இன்னொரு சீசன் போகிறதுக்கு ஒரு 3 months எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு முளைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். தீஸ் ஆர் ஆல் த சம் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்லோ சேஞ்ச். Then fast change, changes which takes place within a short period of time. உடனே நடக்கும், கொஞ்ச நேரத்துல நடந்துரும். இந்த மாதிரி சேஞ்ச் ஒரு within a second நடந்துரும், within a minute நடந்துரும். That type of change is called what? Fast changes.
ஓகே. ஸோ bursting of balloon உடையிறது. breaking of glass, ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் கீழே போட்டோன்னே உடஞ்சிடும். bursting of firecrackers, கிராக்கர்ஸ் நம்ம வெடிக்க வைக்கிறது. burning of paper, இதெல்லாம் சடனாக நடக்கும், உடனே நடக்கும், அதெல்லாம் ஃபாஸ்ட் சேஞ்ச். அப்போ ஸ்லோ சேஞ்ச்னா மெதுவாக நடக்கும், ஃபாஸ்ட் சேஞ்ச்னா வேகமாக நடக்கும். அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்கு. தென் reversible change, I already told you, changes which can be reversed to get back the original state. நமக்கு முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிடைச்சிச்சுன்னா that is called as reversible change. இப்போ டச் மீ நாட் பிளான்ட் இருக்கு, தொட்டாச்சு நீங்கி செடி, அதை நம்ம தொடும்போது சுருங்கும், கை எடுத்துட்டோம்னா மறுபடியும் விரிஞ்சிடும். ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பரை இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்க நீளமாகும், விட்டுட்டோம்னா மறுபடியும் சுருங்கிடும். ஐஸை மெல்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்டரா மாறும், மறுபடியும் அந்த வாட்டர் என்ன மாற்றலாம், நம்ம ஐஸா மாற்றலாம். ஸோ அப்படி நமக்கு முதல் இருந்த மாதிரியே திரும்ப கிடைச்சிச்சுன்னா தட் இஸ் ரிவர்சிபிள் சேஞ்ச். அது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து போட் பண்றோம், திரும்ப அந்த பேப்பரா மாற்ற முடியும், தட் இஸ் அப்ப ரிவர்சிபிள் சேஞ்ச் தான், ரைட். இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ்னா சேஞ்சஸ் விச் cannot be reversed, திரும்ப கொண்டுட்டு வர முடியாது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஒரு கேண்டில் எரியுது, எரிஞ்ச கேண்டிலை திரும்ப கொண்டு வர முடியுமா? நோ. அப்போ இது இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். பலூனை உடைச்சிட்டோம், திரும்ப அந்த பலூன் வருமா? நோ. அப்போ இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஓகே. ஸோ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இர்ரிவர்சிபிள் சேஞ்சுக்கு. சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு கர்ட், கர்டா மாறிச்சா மறுபடியும் மில்கா மாற்ற முடியாது. டைஜஷன் ஆஃப் ஃபுட், நம்ம சாப்பிட்றோம், ஃபுட் டைஜஸ்ட் ஆகுது, அது திரும்ப ஃபுட்டா மாற்ற முடியுமா? நோ. தென் மாவை புளிக்க வைக்கிறோம், இட்லிக்கு புளிக்க வைக்காம திரும்ப அந்த மாவை மாற்ற முடியுமா? நோ. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. தீஸ் ஆர் ஆல் சம் சேஞ்சஸ் that is irreversible change க்கு example. Okay, so today we saw changes around us lesson. What is change, then classification of changes, in that slow and fast change, then reversible and irreversible change we see. Okay, in next class we see the next topics and all. Okay, thank you students.